வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். iQOO 15 ஆல்ரெடி லான்ச் ஆகிருக்கும் இந்நேரம். ஸோ அதில் ப்ரைஸிங் நான் எதிர்பார்த்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே ஏகப்பட்ட இடத்துல வந்து நம்ம இதுக்கு ரிலேட்டடான டேட்டா பார்த்துருப்போம். இந்த மாதிரி இனிமேல் டிவைசஸோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. சாம்சங் கூட உங்களோட S26 சீரிஸில் பெரிய அளவில் சேஞ்சஸ் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஈவன் பேட்டரி கூட பெருசாக மாறுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கு காரணம் என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி டிமாண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஏஐ நோக்கி போகிறனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் இந்த சிலிக்கான் தட்டுப்பாடு அந்த மாதிரி தான் போகுது. அது இந்த மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான எல்லாமே. ஏன்னா ரேமு, நேண்ட் ஃப்ளாஷு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்கு போகுது அப்படின்னு சொல்லி அந்த டிமாண்ட் அதிகமானனால இப்போ டிவைஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ் பண்ணும்போதும் அதுக்கும் அதே மாதிரியான இன்டர்னல் காம்பனன்ஸ் தான் தேவைப்படுது. அதே மாதிரியான முறையில் செய்யப்பட வேண்டிய பொருட்கள் தான் தேவைப்படுது. அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஆல்ரெடி நம்ம OnePlus 15ஓட ப்ரைஸையும் பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து அதுக்கும் வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க. ஃபோட்டோ வாக் நான் போயிருந்தேங்க. ஆக்சுவலாக iQOO 15க்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபோட்டோ வாக் போனோம். வார் மெமோரியல் இருக்கு இல்லையா, ஸோ மெரினா பக்கத்தில் அங்கே போயிட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, பிளான் வந்து சாந்தம் சர்ச் வரைக்கும் போகிறதுக்கு. பட் இதுக்கே வந்து டைம் அதிகமாக எடுத்துருச்சு. அதனால் நாங்கள் லைட் ஹவுஸோட க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடையில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. iQOO 15 பர்சனலாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் உங்கள் கூட என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் என்கிட்ட டிவைஸ் இருந்தது இல்லையா, ஸோ அதை பற்றி என்னால் ஷேர் பண்ண முடியும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, iQOO ஸ்னீக் பீக் ஈவெண்ட் அது வேறு சென்னையில் நடந்துச்சு. ஸோ அங்கேயும் போயிருந்தோமா, ஸோ அங்கேயும் நம்மளால் டிவைஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் நிறைய நண்பர்கள் அவங்களோட கருத்துக்களையும் நம்மளால் லிசன் பண்ண முடிஞ்சது. அண்ட் ப்ராடக்ட் டீமு, சாஃப்ட்வேர் டீமு, ஆரிஜின் வைஸ் வரலையா, ஸோ அவங்க எல்லாரும் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ, ரைட்டா? ஓகே, ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில iQOO 13 அதுலேருந்து iQOO 15 அப்படி வரும்போது, iQOO 12 53,000 அந்த மாதிரி நான் சொன்னேன்னா, இது 55,000 உங்களுக்கு கார்டு ஆஃபரோட 53,000 ரூபாய்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் வாங்க முடிஞ்சது. இது iQOO 13. ஸோ இப்போ இது வந்து நிலைமை சரியில்லை, அதனால ஒரு வேளை 59,999, அது 60,000 சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர் ஏதாவது கொடுப்பாங்களோ அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் ஈவெண்ட்லேயே வந்து அவங்களுக்கே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை, இந்த ஃபீல்டில் இருக்கிற நிலைமையினால ப்ரைஸ் வந்து எப்படினாலும் மாறலாம் அப்படின்னு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆச்சரியத்தோட தான் ஈவெண்ட் விட்டு நாங்கள் வெளில வந்தோம். ஸோ இப்போ என்னென்னா, டிவைஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஈவெண்ட்டில் வச்சு ஒரு பாக்ஸ் கிடச்சிது, அதாவது iQOO 15 பாக்ஸோட கிடச்சிது. அதனால் இப்போ அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அன்பாக்சிங்னு வரும்போது அந்த ட்ரெடிஷ்னல் பாக்ஸுங்க. இது வந்து ஒரு 16/512 மாடலு. உங்களுக்கே தெரியும், அந்த லெஜெண்ட் கலர் தான் அல்டி, அதை தவிர பிளாக் கலரும் இருக்குது. ஸோ இந்த 2 கலர் தான் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து பிளாக்குக்கும் அந்த ஒயிட்டுக்கும் பார்க்கும்போது எப்படின்னா, நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படினாலும் ஓகே. பட் கேஸே போடாமல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, பிளாக் வந்து கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆச்சுனாலும் தெரியுது. இன்னொன்று பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் சொல்கிறது மெட்டல் ஃப்ரேமில். ஸோ இது எதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக லெஜெண்ட் அந்த கலரில் வராது. அண்ட் அதே சமயம் நிறைய பேர் எதிர்பார்த்தது என்னமோ அந்த ஒரு மாதிரி ரெட் மாதிரி இருந்தது இல்லையா, ரெட் வெல்வெட் கேக் கலரில் ஒரு ஃபோனு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. பட் தெரில இது வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் கொண்டு வருவாங்களா என்னென்னு. ஸோ பாக்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தவிர அப்படி ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து டிவைஸ் இருக்குது, கேஸ் இருக்குது, கேபிள், சார்ஜர், அதை தவிர பேப்பர் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் டிவைஸோட ஓவரால் பில்டு குவாலிட்டி. ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா iQOO 13 நம்ம இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் iQOO 15 இருக்க போகுது. இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரீமியம்னஸை என்னால் எந்த அளவுக்கு தூவ முடியுமோ தூவிருக்கேன் சார். இந்த மாதிரி தான் இருந்தது. தொட்டு பார்க்கும்போது இந்த டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே. லெஜெண்டில் வந்து பின்னாடி ஓரத்தில் அந்த ரேசிங்க்கான அந்த ஃபீல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரேஸ் ட்ராக்கான அந்த செக்டு ஃப்ளாக் மாதிரி, அது சூப்பராக இருந்ததுங்க கையில் தொட்டு பார்க்குறதுக்கு. பட் பிளாக்ல இந்த மாதிரியான எந்த விதமும் நல்லா அதாவது இந்த மாதிரியான யூனிக் ஃபீச்சர்ஸ் எதுவுமே என்னால் பார்க்க முடியல. இதில் ஆனால் சூப்பராக இருந்தது. கிளாஸ் மேலே என்கிரேவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு நோட்டபிள் ஃபேக்டர். ஸோ மற்றபடி இப்போ டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்பயும் மாதிரியே ரைட் சைடில் வால்யூம் ரெக்கர் அண்ட் பவர் பட்டன், அண்ட் லெஃப்ட் சைடு க்ளீனு, டாப் வந்து மைக்ரோஃபோன், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்லு. அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு 50 MP கேமரா இருக்குது. போன வருஷம் 2x டெலிஃபோட்டோ இருந்தது. இந்த தடவை உங்களுக்கு 3x இருக்க போகுது. அண்ட் இதில் மேக்ரோ மோடும் இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு பின்குறிப்பு நான் சொல்கிறேன். நான் ஃபோட்டோ வாக்கில் யூஸ் பண்ண டிவைஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. பட் என் கூடவே யூஸ் பண்ண ஒரு சில சக நண்பர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பீட்டா ஸ்டேஜில் இன்னும் ஏர்லி பீட்டாவா என்னன்னு தெரியல, அவங்களோட இதில் வந்து கேமரா ப்ராசஸிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதையும் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பீட்டா சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த பீட்டா சாஃப்ட்வேரோட நான் வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை தான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். அண்ட் மோர் ஓவர் டிவைஸோட தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 3.5 மணி நேரம் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு 40% 50% கிட்ட ட்ரெயின் ஆச்சு. அதுக்காக 3.5 மணி நேரமும் நான் டிஸ்பிளே ஆனில் வைக்கல. அண்ட் இதில் இருக்க M14 பேனலை பற்றி தான் எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாக இருந்தது. ப்ரோ அந்த பேனல் எப்படி இருக்குன்னு. நிஜமாவே பேனல் மாசுங்க. ஸோ டிஸ்பிளே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, நல்லா இருக்குது. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி தான் என்னால் கமெண்ட் பண்ண முடியல. அப்புறம் இதில் ஹைலைட் என்னென்னா,
கம்ஃபர்ட் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் எனக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் எதுவும் ஃபீல் ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த டிவைஸ் மாதிரி தானே இருக்குது. iQOO 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா iQOO 15 நியர்லி ஐடென்டிக்கல் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து கண்டினியூஸாக அந்த 3.5 மணி நேரம் கேமரா அப்பப்போ ஆன் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் சரி ஒரு 3 நிமிஷம் வீடியோ 4 நிமிஷம் வீடியோ 4K 60 FPSல வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. இது எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணுங்க. ரியர் கேமராவில் 4K 60 FPS வீடியோ எடுக்கிறேங்க. அப்படியே அல்ட்ரா வைட் போக முடியுதா? எஸ். ஸோ 4K 60 எடுக்கும்போது அல்ட்ரா வைட் போக முடியுது. ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அவுட்புட் பார்த்தா தான் தெரியும். இதில் ஆனால் பீட்டா சாஃப்ட்வேர் தாங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன பக்கு பார்க்க முடியுது. முக்கியமாக ஃபோக்கஸில் இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன் மட்டும் ஏதாவது பண்ணுது. 4K 60 FPS ஃப்ரண்ட் கேமராவில் அப்படியே சீம்லெஸ்ஸாக ஸ்விட்ச் ஆகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நம்ம விவோலையும் ஸ்விட்ச் ஆகிருப்போம் இல்லையா? ஸோ வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் அது எனேபிள்டாக இருக்குது. அது எனேபிள்டாக இருக்கிறது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது தாங்களே சொல்லுமாறு. ஏன்னா லிசன் பண்ணுறீங்கல்ல, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஃபீல்ட் ஆஃப் வியூ ஆனால் செம்ம வைடாக இருக்குது. செல்ஃபி ஸ்டிக்லாம் இருந்ததுன்னா மாஸ் பண்ணலாம். 4K 30 FPS ஃப்ரண்ட் கேமராவில் வோக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் எனேபிள்டாக தான் இருக்குது. ஸோ வாய்ஸ் எந்தளவுக்கு நல்லா இருக்குது. அப்படியே ரியர் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பிட்வீன் கேமரா நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம், அதுவும் அசால்ட்டாக. ஸோ எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே iQOO 15 தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அதுக்கு அப்படியே போயிடலாம். ஆனால் வெதர் வந்து கொஞ்சம் கோலராக இருந்தது. போன அன்னைக்கு வந்து தேதி 15. ஸோ 15ஆம் தேதி வெதர் வந்து சென்னையில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்ததுன்னு வைங்களேன். ஃபுல்லாக மேகமூட்டம், சூரியனே சரியாக தெரியல, அந்த மாதிரியான ஒரு வெதரு. ஸோ அதனால் மோனோக்ரோம் இன்னும் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி மோனோக்ரோமில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். மற்றபடி கலர்ஸில் வந்து ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. பட் எப்பயும் மாதிரியே அந்த பெயிண்டிங் எஃபெக்ட் இருக்குங்க. எப்படின்னா இப்போ நான் வியூ ஃபைண்டரில் பார்க்குறேன், ஒரு யூசரை ஒருத்தரை பார்க்குறேன், வியூ ஃபைண்டரில் ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னா அவரோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு வியூ ஃபைண்டரில் அல்டிமேட்டாக தெரியுதுங்க. நெத்தியில் இருக்கிற ரிங்கிள்ஸில் ஆரம்பிச்சு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் தெரியுது. நான் ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுமே பார்த்தீங்கன்னாலும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சூப்பராக ரீட்டைன் ஆயிருந்தது. ஆனால் எங்கே ட்விஸ்ட்னா இப்போ தான் தலைமை ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கான். ப்ராசஸ் ஆகி முடிஞ்சு மேலே ஒரு சாஃப்டனிங் லேயர் ஒன்று அப்ளை ஆகுது பாருங்கள். அது அப்ளை ஆனதுமே லைட்டாக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஐயோ என்ன இவ்வளோ வெல் கேப்பபிளாக ஒரு சென்சாரை வச்சு, ஏன்னா அது வியூ ஃபைண்டரில் கட்டுறதை விடுங்க, எடுத்ததுமே நான் பார்க்குற ஃபோட்டோ சூப்பராக இருக்கே, அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு மேக்கப் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மோசம். ஸோ அதை நான் வந்து ஃபீட்பேக்காகவும் கொடுத்துருக்கேன். எப்படின்னா அவங்க டீம் ஃபோட்டோ பார்க்க வந்தீங்க இல்லையா, அவங்களோட அனுபவம் என்னன்னு கேட்கும்போது இதை நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி எங்கள் அந்த பெயிண்ட் எஃபெக்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி விடுங்க. மேக்கப் அப்படிங்கிறத நான் எனேபிள் பண்ணால் இதெல்லாம் பண்ணால் ஓகே. நான் மேக்கப்புங்கிற ஒரு விஷயம் வேணான்னு சொன்னாலும் ஓரளவுக்கு இது பண்ணுறதை வந்து கொஞ்சம் கட் பண்ணுங்க, கட் டவுன் பண்ணுங்க. இது வேணாம், சும்மா எடுத்ததுனாலே சூப்பராக இருக்குது, யாருக்கு தேவையோ அவங்க வந்து இந்த மேக்கப் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம், மற்றவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் டைம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி ஆர்ஜின் ஓஎஸை யூஸ் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு ஃபீல் ஆகலை. செல்ஃபி ஷூட்டரும் கூட பார்த்தீங்கன்னா ஓகே, நாட் பேட். ஆல்சோ இந்த 50 மெகா பிக்சல் விவோவில் இருக்கிறதோ இல்லாட்டி ரெனோ இதிலலாம் இருக்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. ஸோ ஓகே, உங்களோட எதிர்பார்ப்புகளை ஓரளவுக்கு பூர்த்தி செய்கிற வகையில் இருந்தது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய வீடியோகிராஃபி, அதாவது ஃப்ரண்ட்லேயும் வீடியோகிராஃபி அப்படிங்கிற பாயிண்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் கொஸ்டினபிளாக இருந்தாலும் ஓரளவுக்கு வீடியோவும் அது ஹேண்டில் பண்ணிச்சுங்க. ஸோ ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம iQOO பார்த்துருப்போம். பட் இப்போ பிராண்டுக்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கேமிங் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இதை ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நிறைய பேர் வந்து இதை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக பார்க்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்களும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், அதில் கேமராவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சொல்லப்போனால் இப்படி தான் iQOO 12 இருந்தது. iQOO 12 வந்து என்னதான் கேமிங் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும், iQOOனா கேமிங் ஃபோன் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும், அதில் வந்து கேமரா ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது iQOO 12. ஸோ இப்பயும் கூட சொல்லப்போனால் iQOO 12 அளவுக்கு அப்போ iQOO 15 இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட், பேட்டரி லைஃப், இந்த மாதிரியான எல்லா இடத்துலையுமே வந்து iQOO 15 ஸ்கோர் பண்ண தான் போகுது. கேமராவில் மட்டும் ஸ்லைட்லி ஃபாலிங் பிஹைண்டோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா மேக்ரோ மோட் இருந்ததுங்க. நான் மேக்ரோ எப்பயுமே ட்ரை பண்ணுவேன், உங்களுக்கும் தெரியும். அண்ட் வெதரும் கொஞ்சம் கோலராக தான் இருந்தது. லைட் ரொம்ப சஃபிஷியன்ட் சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷனில் நான் மேக்ரோ எடுக்கும்போது டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய மேக்ரோ மோடில் ட்ரை பண்ணும்போது நல்லா அமையலை. ஸோ நான் நார்மலாகவே ஒரு 3x 4x அந்த மாதிரி ஜூம் பண்ணி போகும்போது ஓரளவுக்கு என்னால் பர்ஃபெக்டாக கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணிட்டு ஃபோக்கஸும் பண்ண முடிஞ்சது. பட் இதே மேக்ரோ மோட்குள்ளே போனேன்னா அது ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. பட் அகைன் இந்த இடத்துல நான் திரும்பியும் ஹைலைட் பண்ண விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ரீட்டைல் யூனிட் இல்லை. அதனால் என்னால் வந்து
அவங்களும் ஃபஸ்ட்டே கையில் கொடுக்கும்போது சொல்லிட்டாங்க இது வந்து கொஞ்சம் ப்ரீ ரிலீஸ் சாஃப்ட்வேராக தான் இருக்குது, பிரச்சனைனா சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பட் அந்த ப்ராப்ளம் எங்கள் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, 7 பேர் யூஸ் பண்ணதில் ஒரு 3 டிவைஸ் கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. எடுக்கிற ஃபோட்டோ ஓவர் எக்ஸ்போஸ்டாகவும் பெயிண்ட் அடிக்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த டிவைஸ் அப்படி இல்லை. ஸோ அதையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுவும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஜூமிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், ஒரு கேமிங் ஃபோனுக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கேன்ல, ஏன்னா நான் கேம்லாம் ஆடி பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து சத்தியமாக கிடைக்கல. ஒரு 5x ரிசல்ட் ஓகே, 10x வரைக்கும் ஓகே, அண்ட் அதுக்கு பியாண்ட் நம்ம போகும்போது வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் நல்லா இம்ப்ரெசிவாலாம் இல்லை. அதுக்கு காரணம் வெதரும் கூட. ஸோ அதையும் திரும்ப ஒரு தடவை ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் யாராவது நல்ல பட்ட பகலில் நல்ல வெயிலில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வரலாம். ஏன்னா கண்ணு நொல்ல கண்ணா வேலை செஞ்சுட்டு இருந்தது, நமக்கே சரியா தெரியல, அப்போ கேமராக்கு எங்கே தெரிய போகுது, அந்த மாதிரி தான் இருந்தது அன்னைக்கு நிலைமை. இதில் இன்னொன்று என்னென்னா போர்ட்ரேட் ஃபோட்டோஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் போர்ட்ரேட்டுங்க. விவோட அந்த போர்ட்ரேட் அல்காரிதம் வந்து அற்புதமாக ஒர்க் அவுட் ஆச்சு. எதுலன்னா iQOO 15ல். ஸோ போர்ட்ரேட் சாம்பிள்ஸும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 100mm ட்ரை பண்ணேன், கிரேசியாக இருந்ததுங்க. அதுலேயும் மோனோக்ரோம் ட்ரை பண்ணேன், கலரும் ட்ரை பண்ணேன். ஸோ போர்ட்ரேட்டில் நீங்கள் நிறையா சாம்பிள்ஸ் பார்ப்பீங்க, கலர் as well as மோனோக்ரோம், அதுவும் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸு. சூப்பராக இருந்ததுங்க. எட்ஜ் டிடெக்ஷன் டாப் நாச்சாக பண்ணிச்சு, அதுவும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிச்சு. ஸோ இந்த ஏரியாலலாம் வந்து iQOO 15 நல்லா ஸ்கோர் பண்ணிச்சு. ஸோ ஓவராலாக ஆனால் ஃபார் ஷூர் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை தான். பேட்டரி லைஃப் ஓகே. இப்போதைக்கு நான் சிம் கார்டெலாம் போட்டு என்னோட டெய்லி டிரைவர் மாதிரியோ இல்லாட்டி எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி அப்படிலாம் நான் யூஸ் பண்ணல. கேமராவை யூஸ் பண்ணும்போது எனக்கு பேட்டரி லைஃப் அண்ட் தெர்மல் செப் இருந்தது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இட் வாஸ் ஆல் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து டிவைஸ் ரீட்டைல் யூனிட் வரட்டும், நம்ம மக்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க அப்படியே கமெண்ட் செக்ஷனில். அண்ட் இந்த ப்ரைஸிங் வந்து இனிமேல் வரக்கூடிய டிவைஸ் நிறையா எப்படி இருக்க போகுதுங்கிறதே ஒரு பயமாக தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சும்மாவே வந்து கடந்த ஒரு 4-5 வருஷமாக நம்ம பார்த்தோம்னா எல்லா டிவைஸோட ப்ரைஸும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இப்போது காலமே கை கூடலை, எல்லாருக்குமே ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னும் போது இஷ்டத்துக்கு ப்ரைஸ் இருக்கலாம்னு சொல்லும்போது பயமாக இருக்குது. ஸோ உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஓவரால் ஜெரால் ப்ரோக்கு ரொம்பவே தேங்க்ஸு. ஏன்னா நம்ம நண்பர் நிறையா உதவி பண்ணியிருக்காரு, நம்மளால டிவைஸ் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது, இந்த மாதிரியான விஷயங்கள். ப்ளஸ் மீட்டப் வச்சு மீட்டப்லேயும் வந்து நம்ம நண்பர்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணி தந்தது ஒரு பெரிய விஷயம். ஸோ iQOO டீமுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு தேங்க்ஸ் நம்ம சொல்லியே ஆகணும். மீட்டப் ஆனால் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்ததுங்க. வரும்போது நிறைய எந்தூசியாஸ்ட்டை பார்க்க முடிஞ்சது. நிறைய பேருக்கு வந்து ஃபோன் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட வந்து நம்மளால் கேதர் பண்ண முடிஞ்சது. அப்படி தான் நான் ராஜகண்ணன் நண்பரையும் மீட் பண்ணேன். ஸோ ராஜகண்ணன் ப்ரோவோட வீடியோஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களோட iQOO 12 ரிவ்யூவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ ஓவராலாக கம்யூனிட்டி மெம்பர்ஸை மீட் பண்ணதுக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் iQOO டீமையும் பர்சனலாக மீட் பண்ணி அவங்க கிட்ட நம்மளால் ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ண முடிஞ்சது இல்லையா, அதுலேயும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் இன்னும் எப்படி த்ரைவ் ஆக போகுது, அடுத்தடுத்து எப்படி போகுது. ஏன்னா நியோ 11 பற்றியும் நீங்கள் நிறைய லீக்ஸ் இப்போ ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் ஒரு Q2 சிப் இருக்க போது, 80 லிட்டர் இருக்க போது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இது வந்து அநேகமாக 40K கிட்ட இருக்க போது, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து மூவ் ஆகுதுன்னு. ரைட்டுங்க. ஸோ iQOO 15 பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னெல்லாம் ஃபீல் பண்ணணும் அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. ஹாப்டிக்ஸ் கூட ஓகே தான். ஸோ இது எல்லாமே நார்மலாக iQOO 13 இருந்ததோ iQOO 15 கிட்டத்தட்ட அப்படி தான் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் ஓரளவுக்கு ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். பேட்டரியில் பார்க்கலாம், பில்டு குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷில் பார்க்க முடியும். ஸோ பேட்டரி, பில்டு குவாலிட்டி அண்ட் ஃபினிஷில் பார்க்கலாம். அண்ட் ப்ராசர் ஃபாஸ்டர் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம். டிஸ்பிளேலையும் ஒரு சின்ன எட்ஜ் வந்து 13ஓட 15ல் இப்போ இருக்கிற பேனல் இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நோட்டபுளி டக்குன்னு நம்ம பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற மாதிரியான வித்தியாசமாக இருந்தது. ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம், பை.